ஹென்னா பேசிக் எலமெண்ட்ஸில் பார்ட் 2 ஃபஸ்ட்டு வந்து வெயின்ஸு. இப்போ நான் வரைஞ்ச மாதிரியும் வரையலாம். டாட் வச்சுட்டு மேலேயும் கீழேயும் இப்படி டாட் வச்சுட்டு மேலேயும் கீழேயும் இப்படி இழுத்து விடலாம். ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். பேசிக்காக ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா டாட் வச்சுட்டு மேலேயும் கீழேயும் இழுத்து விட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக வரைஞ்சி கட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் டாட் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணுன்னா மேலே அந்த டாட்டில் இருந்து அப்படியே கோனை வந்து அப்படியே கொஞ்சம் கீழே கொண்டு வரணும் லேசாக. அதே மாதிரி மேலேயும் கீழேயும் இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெயின்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்களேன், டாட்லேருந்து இப்படி கீழே இழுத்துடணும், மேலே இழுத்துடணும், கீழே இழுத்துடணும், மேலே இழுத்துடணும். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கும் போது வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மெத்தடும் வேணால் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது ஒரு ரொம்ப பேசிக் எலமெண்ட்டு. நீங்கள் இதை கற்று வச்சுக்கிறது ரொம்ப நிறையா எலமெண்ட்ஸ் நிறையா ப்ளேஸில் நம்ம யூஸ் பண்ணுவோமா. வெயின்ஸு நிறைய ப்ளேஸில் யூஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் வெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங்காக ரொம்ப லுக்காக இருக்கும். அதனால் இதை கற்று வச்சுக்கிறது நல்லது. இங்கே பாருங்கள், நான் திரும்ப போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த கீழே மேலே இழுத்து விட்ற மெத்தட் இல்லாமல் டாட்ஸ் வச்சுட்டு அப்படியே கோனை ஹோல்டு பண்ணி இழுத்துட்டு வர்றது. இதுவும் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு அந்த மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டும் பண்ணலாம். டைரெக்டாக நீங்கள் இந்த மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணிக்கியும் அதை வச்சுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த செகண்ட் மெத்தட் இன்னும் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். அதுக்காக தான் நான் செகண்ட் மெத்தட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறேன். பிகினர்ஸாக இருக்கும் போது ஃபஸ்ட்டு மெத்தடே நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டியர் ட்ராப்ஸும் வந்து கிட்டத்தட்ட வெயின்ஸ் மாதிரி தான். இங்கே பாருங்கள், 2 மெத்தடில் நான் போட்டு காமிக்கிறேன். டாட் வச்சு இழுத்தும் விடலாம், டாட்டோடு சேர்த்து கோனை கொண்டும் வரலாம். இப்போ நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். டாட் வச்சு இந்த சைடு வந்து டாட் வச்சு இழுத்து விட்ற மாதிரி பண்ணிக்காமல், வெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மேலேயும் கீழேயும் இழுத்து விட்டோம் 2 சைடும். இதில் வந்து நான் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இழுத்து விடும்போது சும்மா கோனை மேலேயும் கீழே மட்டும் அப்படியே இழுத்து மட்டும் விடணும். அந்த கோன்லேருந்து மேலே அந்த டாட் வச்சுருக்கீங்களா, அதுலேருந்து இழுத்து வந்து விடணும். அங்கே கோனுக்குள்ளே இருந்து எக்ஸ்ட்ரா வந்து மெஹந்தியை கொண்டு வரக்கூடாது. இந்த சைடு நான் வரைஞ்சி கட்டுறேன் பாருங்கள். டாட் வச்சு அப்படியே கோனோடு இழுத்துட்டு வரணும். இதில் தான் நீங்கள் வந்து கோன்லேருந்து ப்ரெஷர் கொடுத்து கொண்டு வரணும். இந்த மெத்தடும் ஓகேவாக தான் இருக்கும். டியர் ட்ராப்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தடுமே வந்து ஈவன் ஃபினிஷிங் தான் கொடுக்கும். நீங்கள் எந்த மெத்தட் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லீவ்ஸு. பேசிக் லீவ்ஸ் மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்படி கோடு போட்டு மாதிரி இங்கிட்டும் இந்த சைடும் இப்போ நான் வரைகிற மாதிரி வரைகிறது, இது பேசிக். அதே மாதிரி இப்போ வந்து நார்மலாக வந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் மாதிரி வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கோடாக நம்ம இழுத்து விட்டு ஷேட் பண்ணி லேசாக நார்மல் ஷேடு தான் ஈஸியாக பண்ணிவிட்டு ஷேட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு அந்த சைடு அந்த கர்வ் பண்ணி காட்டுச்சேன் பாருங்க, அதே மாதிரி போட்டுக்கணும். இது ஒரு லீவ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லீவ்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் இப்படி லைட்டாக தெரியாத மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து குட்டி குட்டி லீவ்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்களேன். ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து குட்டி குட்டி லீவ்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணி மொத்தமாக நம்ம பார்க்கும்போது ஒரு நீட்டாக இருக்கும். இது நான் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணோன்னு நான் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். இதை மாதிரி போட்டுக்கணும். இது ஒரு லீவ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லீவ்ஸ் வந்து ஒரு பெண்டிங் வரணும். கர்வ் கொடுத்து ஒரு பெண்ட் கொடுத்துட்டு போகணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் வரைகிற மாதிரி கர்வ் கொடுத்து பெண்டு, அப்புறம் லாஸ்ட்டாக 2 சைடும் ஒரு கர்வ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடணும். இது ஒரு டைப் ஆஃப் லீவ்ஸ். இது அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு சில இடத்துல தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லீவ்ஸ் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, கஸ்டமைஸ்டு டிசைன்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க பாருங்கள்.
இப்போ ப்ரைடுக்கு அந்த மாதிரி இதுக்கு நம்ம போகும்போது இந்த மாதிரி லீவ்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். எங்கே யூஸ் பண்ணுவோன்னு நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் இங்கே மேலே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், அதை தான் நான் திரும்ப வரைஞ்சி காட்ட போகிறேன். அந்த லீவ்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஒரு இந்த இதுக்கு ஃபினிஷிங்க்காக நம்ம ஃபஸ்ட்டு பெரிய ஒரு போல்டு பெரிய ஒரு லைன் வரைஞ்சி டாட்டட் லைன்ஸ் வரைஞ்சிட்டு அதுலேருந்து இந்த இப்போ நான் வரைகிற மாதிரி கர்வ் கொடுத்து லீவ்ஸை வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் பிகினஸாக இருக்கும் போது இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து நீங்கள் வரைஞ்சி பழகினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் போல்டு பண்ணணும். லீவ்ஸை வரைஞ்ச லீவ்ஸ் இடத்துல மட்டும் போல்டு பண்ணி ஃபுல்லாக போல்டு பண்ணி அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ நான் வரைகிறேன் பாருங்களேன், அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும். இது கையில் வரையும் போது அந்த அவுட்லைன்லாம் தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளார்ஸ், பேசிக் ஃப்ளார்ஸ் மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு இப்போ நான் வரைகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன லைன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்படி 4 சைடும் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி லைன்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி கர்வ் கொடுத்து ஒரு ஃப்ளார் வரைஞ்சிங்கன்னா ஒரு ஃபினிஷிங்காக வரும். நீங்கள் வந்து பேசிக்காக பிகினர்ஸாக இருக்கும் போதும் சரி, இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளார் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்பைரல் வரைஞ்சிட்டு நான் சொன்ன மாதிரியே இது வந்து ரோஸு. ஸோ வந்து அவுட்லைன் கொடுக்க தேவையில்ல. இந்த மாதிரி கர்வாக சி மாதிரி ஒரு கர்வ் மேலே ஒரு சி முடிஞ்சோடனே அது மேலேருந்து கண்டினியூஷனாக இன்னொரு சி அதே மாதிரி மேலே கொடுத்துட்டே வந்திங்கன்னா ஒரு ரோஸ் மாதிரி உங்களுக்கு வந்துடும். இது நிறைய ப்ளேஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ளார்ஸ்லாம் லீவ்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். லீவ்ஸோட ஃப்ளார்ஸ் நிறைய ப்ளேஸில் யூஸ் பண்ணுவோம் நம்ம. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளாரை பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்படி கோடு 4 சைடும் கொடுத்துட்டு அதே மாதிரி கேப் இருக்கிற இடத்துலையும் இந்த மாதிரி நான் கோடு கொடுத்துட்டு ஒரு கர்வ் கொடுத்து நார்மலாக ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளார் கொடுத்தப்போ கர்வ் இல்லாமல் நார்மலாக பண்ணால் இதில் வந்து ஒரு கர்வ் வரும். கர்வ் கொடுத்து நீங்கள் வரைஞ்சிக்கணும். இந்த ஃப்ளாரும் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் யூஸ் பண்ணி தான் வரையணும்னு இல்லை, உள்ளே நார்மலாக ரவுண்டும் வரைஞ்சிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். இப்போ கஸ்டமைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தான் நம்ம வந்து மாற்றிக்க போகிறோம். இது வந்து நான் கர்வாக இல்லாமல் லீவ்ஸ் மாதிரி கொண்டு வந்துடணும். இந்த ஃப்ளாரு லீவ்ஸ் மாதிரி லீவ்ஸ் எப்படி வரைவோமோ அதே மாதிரியே நம்ம வந்து வரைஞ்சிட்டு வந்துட்டோம். இப்போ நல்லா இது மாதிரி நம்ம கோடு போட்டு நம்ம ஒரு ஃப்ளார் நம்ம மேக் பண்ணும்போது ஃபினிஷிங்காக இருக்கும். அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து லோட்டஸ் வந்து நம்ம மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. லோட்டஸ்க்கு வந்து இப்போ நான் வரைஞ்ச மாதிரி இது வந்து ரொம்ப பேசிக் லோட்டஸ். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்று வச்சுக்கணும். எல்லாமே இம்பார்ட்டன்ட். பட் இந்த ஃபஸ்ட்டு பேசிக் லோட்டஸ் வந்து ரொம்ப கண்டிப்பாக கற்று வச்சுக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கர்வு அந்த எட்ஜெலாம் வந்து உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வராது. இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் கோடு போட்ட மாதிரி கோடு போட்டு பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும். போக போக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நல்லா வந்துடும். இந்த லோட்டஸ் என்னென்னா போல்டு லோட்டஸ் எதுக்காகனா இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொடுத்து நிறையா ட்ரா பண்ணுற இடத்துல நம்ம இதை கொடுக்கும்போது அழகாக நீட்டாக இருக்கும் பார்க்க நம்மளுக்கு. போல்டு லோட்டஸ் பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நம்ம போல்டு லைன் கொடுக்காம இப்போ நான் வரைகிறேன் பாருங்கள், அவுட்லைன் இப்படி கொடுத்துக்கணும். ரொம்ப குட்டியாக கொடுத்துக்கணும். இதில் வந்து நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக பெருசாக கொடுக்குறேன். நீங்கள் ஹேண்டில் வரையும் போது குட்டியாக வரைஞ்சிக்கணும். இது மாதிரி நீங்கள் குட்டியாக இது மாதிரியே இப்போ நான் வரைகிற மாதிரியே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் எப்படி வரைகிறேனோ அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இது மாதிரி கீழே எல்லா இடமும் உங்களுக்கு என்ன அந்த இடத்துல போடணும்னு தோணுதோ அந்த மாதிரி கீழே கொடுத்துக்கலாம். மேலே மட்டும் நான் வரைஞ்ச மாதிரி எக்ஸாக்டாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்படி ஃபுல்லாக வந்து போல்டு பண்ணிட்டிங்கன்னா இந்த லோட்டஸ் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக நீட்டாக தெரியும். பாருங்களேன், நீட்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த லோட்டஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு இப்போ இதில் வரைஞ்சிங்களா, அது மாதிரி சென்டரில் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதில் ஃபஸ்ட்டு வரைஞ்ச லோட்டஸில் வந்து நம்ம கர்வ் கொடுக்க மாட்டோம். இதில் வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக வி மாதிரி கொடுத்து கொண்டு வருவோம் கீழே. இதில் வந்து லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்து பெண்டு கொடுத்து கீழே கொண்டு வந்து ஜாயின் பண்ணும்போது இது ஒரு ஃபினிஷிங்கான இது ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லோட்டஸாக இருக்கும். இதே மாதிரி அப்கமிங்கில் என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.